ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சேஆர் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறோம். காலையில் சும்மா வாக்கிங் வந்திருந்தேன். சரி, என்னோடய பழைய ஞாபகம்லாம் கொஞ்சம் வந்தது. நான் நம்ம காலேஜ் தான் படித்தேன். 99 to 2001 பேட்ச்சு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் நான். இது பார்க்கும்போதே வந்து ரொம்பவே வந்து ஒரு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதுதான் ஒரு வீலாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் அந்த பக்கம் வாக்கிங் போயிருந்தேன். நியூ பில்டிங்ஸ்லாம் நிறைய வந்தது. நாங்கள் படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ஓல்டு பில்டிங்ஸ் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். காலேஜ் அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்போல்லாம் நான் படிக்கும் போதெல்லாம் வந்து செமஸ்டர் பேட்டர்ன்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி தான். ஆனால் நாங்கள் 3 வருஷம் படித்தது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வந்து 5 ஹவர்ஸ் தான் இருக்கும். டோட்டலாக வந்து மொத்தமே 5 ஹவர்ஸ் தான் இருக்கும். அந்த 5 ஹவர்ஸில் மார்னிங் 2 ஹவர்ஸு, மார்னிங் 3 ஹவர்ஸு, ஆஃப்டர்நூன் 2 ஹவர்ஸ் அப்படி வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இங்கே காலேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பெரிய விஷயமா இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்கும். படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நாங்கள் படித்ததில் அந்த அளவுக்கு பெரிய லாங்குவேஜ்லாம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நேக்குக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது தான் தெரியல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே வந்து புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ரூம் ஸ்பேசஸ் அண்ட் கிளான்ஸ் அப்படின்னு ஒரு போர்டில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். இது நம்ம நுழைவு வாயில் சொல்லுவோம் இல்லையா, அது பெரிய ஆர்ச் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. நாங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு அந்த பக்கம் காமிச்சோம் பாருங்கள். அது ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கும். அது ஃபஸ்ட் கேட் சொல்லுவாங்க. அந்த பக்கம் மெயின் கேட் சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட்டில் லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலே இது வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜா அப்படின்றது அளவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்தெந்த பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்றத ஒரு பிளான் மாதிரி கூட வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது பழைய இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு போர்டு மாதிரி வச்சு அந்த இடத்துல வரைஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இப்போது இதுலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு படிக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அண்ணா பார்க்கு, அட்மின் கிளாஸ் ரூம், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, தென் கெமிஸ்ட்ரி அண்ட் லேபு, ஃபிசிக்ஸ் லேபு, சிஎஸ் டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக்ஸ், தமிழ், பொலிட்டிக்கல், யூஜிசி டிபார்ட்மெண்ட்டு, ஃபிசிக்கல் எஜுகேஷனு, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஸ்டாஃப் பிளாக்கு, டென்னிஸு, அது மாதிரி நிறையவே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த அட்மாஸ்ஃபியர் பார்த்தோன்னே சரி ஒரு வீலாக் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் பண்ணேன். இங்கே அண்ணா சிலை இருக்குது. நம்மளுக்கு வந்து அறிஞர் அண்ணா அரசினர் கல்லூரி அந்த போர்டு. இது மெயின் பில்டிங். ஆக்சுவலாக இதுதான் மெயின் பில்டிங்கு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மேலே வந்து மேக்ஸ் இருந்தது. இந்த பக்கம் ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு மேலே இருக்குது. நாங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மேலே வந்து கம்ப்யூட்டர் பிளாக் அங்கே இருக்கும். இங்கெல்லாம் போர்டெலாம் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஆர்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட்ஸ் இருந்தது. ஹிஸ்ட்ரி, தமிழ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பிளாக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த பக்கம் இருக்கும். கிரவுண்டு இது சின்ன பேஸ்கெட் பால் கிரவுண்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. பின்னால் கிரவுண்ட்ஸ் வந்து இருந்தது. நாங்கள் வந்து படிக்கும்போது கிரவுண்டில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் தான் இருப்போம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷனே எங்களுக்கு முடிஞ்சிடும். ஈவினிங் செஷனில் வந்து எல்லாமே பேட்டு பால் எடுத்துகிட்டு விளையாட போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல நிலமையில தான் இருக்கிறாங்க. ஈவன் நான் கூட தான் சொல்லலாம். எல்லாமே வந்து ஒரு ஃபீல்டில் ஒரு இடத்துல இருப்பாங்க. மேபி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து எல்லாமே மீட் பண்ணுவோம். இப்போல்லாம் என்னென்ன பிளாக்கு இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. நியூ பில்டிங்ஸ் நிறைய கட்டிருக்கு. எல்லாமே தனித்தனியாக போயிருக்கு. மேபி இது கேன்டீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன்லாம் ஒரு சின்னதாக கடை மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடை போட்டிருக்காங்க. இது கேட் மாதிரிலாம் கூட இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா பசங்க பைக்கெலாம் எடுத்துகிட்டு உள்ளே அதிகமாக வருவாங்க அப்படின்றதுனால அங்கங்கே தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல கூட ஒன்று தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க. உண்மையிலே நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், E=MC அப்படி ஸ்கொயர் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்கும். நமது கல்லூரி, நமது பெருமை, இதன் மாண்பை பாதுகாக்கவும் நம் ஒவ்வொருவரின் கடமை அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த போடுறதையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பாதுகாக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒரு கிரவுண்டு. நான் எல்லா பில்டிங் முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன். இன்றைக்கி ஏதோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கிரவுண்டுக்கு போகிற வழி. இது ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. நேக்குக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதனால தான் சரி உங்களுக்கு காமிக்கணும். இந்த பக்கம் ஃபிசிக்ஸ் லேபு நாங்கள் படிக்கும்போது சொல்கிறேன். பட் இப்போ என்னென்ன இருக்குன்ட்டு மேபி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் போடுங்க. இதில் நம்ம காலேஜ் பசங்களே நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த மரம்
உண்மையிலே சான்ஸே இல்லை. அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒரு மரமும். நாங்கள் படிக்கும்போது மேபி சின்னதாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது. கேன்டீன் ஓகே, இந்த கேன்டீனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இட்லி ஒன்று 5 ரூபா, வடை ஒன்று 5 ரூபா. ஒன்று கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். பூரி கிழங்கு 2 10 ரூபா, பொங்கல் 25, சாம்பார் சாதம் 25. ஓ சூப்பர்! எல்லாமே ரைஸ், எல்லாமே வந்து விலை. டீ 10, காஃபி 10, பஜ்ஜி 5, போண்டா சட்னி 5. இதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த பில்டிங் வந்து ஆர்ட்ஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பழைய பிளான் இருந்தாலும் காமிக்கிறேன். சின்னதாக ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மெயின் கேட் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் படிக்கும்போது மெயின் கேட் சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே மெயின் கேட் அந்த சென்டர் கேட்டாக வந்துச்சு. 3 கேட் இருக்குது இங்கே. இந்த பில்டிங் தான் சொன்னேன். மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்ஸு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. கலை பழம் அப்படின்ட்டு இருக்குது. இப்படி மாதிரி போர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. மேபி அந்த போர்டு காணும். இப்போ எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கேட்டு எப்போவுமே மூடி தான் இருக்கும். நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் திறந்து இருந்துச்சு இந்த கேட்டு. பாருங்கள், அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி செய்யாறு. இந்த பில்டிங்லாம் அந்த பழைய எழுத்து அது. இந்த புதுசாக இதெல்லாம் வந்து இந்த நேம் போர்டெலாம் வச்சுருக்காங்க. பார்க்க உண்மையிலே நல்லாயிருக்கு. வரலாற்றுத்துறை ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அங்கே போயிடுச்சு இப்போ தனியாக. அது ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க. இங்கெல்லாம் கூட சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் வந்து பசங்க உக்காந்துட்டு இருப்பாங்க. அந்த அழகு உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மார்னிங்கில் இது காலையில் ஷூட் பண்ணுறதுனால எதுவுமே நம்மளால் பண்ண முடியல. இந்த பில்டிங்லேயே அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டர் ரூம் இருக்கும். இந்த பக்கம் போனோன்னா ஃபிசிக்கல் டைரக்டர் ரூமு. அண்டு நாங்கள் மேபி நான் ஃபஸ்ட் இயர் படித்ததெல்லாம் வந்து ஃபிசிக்கல் டைரக்டர் ரூமோட அந்த சென்டரில் தான் வந்து ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து இருக்கும். அப்போல்லாம் வந்து என்ன அப்படின்னா, எதனா ஒரு விஷயம் யாருனா செத்துட்டாங்க அப்படின்னா, அதை யாருனா செத்துட்டாங்க முக்கியமான ஆள், காலேஜ் படிக்கிற பசங்க அந்த மாதிரி என்னன்னா உடனே வந்து சீனியர்ஸ்லாம் காலேஜ்லாம் கிளாஸ்லாம் லீவ் எழுந்து வெளியே போங்க அப்படின்வாங்க. அது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, திடீர்னு இப்போ நம்ம ஸ்கூல் கிளம்பிட்டே இருக்கோம், மழை வந்து லீவ் விட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு இப்போ கிடைக்கிது பாருங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அப்போ தான் இருக்கும். திடீர்னு எதனா யாருனா ஒருத்தர் அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பசங்க அதில் வந்து போஸ்டர்லாம் ஓட்டிட்டு என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி கிளாஸ் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சீனியர் அண்ணாவே வந்து எல்லாருமே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது எல்லோரும் என்ன பண்ணுவோம், எல்லாருமே எழுந்து போவோம். அது உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. லீவ் விட்றதுன்னு கிடையாது, பட் அன்எக்ஸ்பெக்டடாக லீவ் கிடைக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக வந்து வெளியே போய் வந்துடுவோம். அது உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபீலு. எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம், அந்த ஃபீல்லாம் கிடச்சிது. சரி, அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நியூ பில்டிங்ஸ்லாம் இப்போ கட்டிருக்காங்க. அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம் வாங்க. கெமிஸ்ட்ரி லேபு நான் முன்னே இருந்த மாதிரி தான். இது கெமிஸ்ட்ரி லேபு. அங்கேயே ஆடிட்டோரியம் இருக்கும், பக்கத்துலேயே வந்து போட்டுட்ருக்காங்க. இது வந்து நியூவாக கட்டின ஆடிட்டோரியமு. இங்கே ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்லாம் கூட நடந்தது. நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு பெரிய ஒரு ஹால் அப்படின்னே சொல்லலாம். இதை நல்லாவே இருக்கும். இந்த பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூ பில்டிங் பிளாக்கு. நான் வந்து அங்கே பழசு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து நியூ பில்டிங்காக போட்டு இங்கே வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்லாவே இருக்குது. நியூ பில்டிங்ஸ்லாம் காமிக்கிறேன். நிறைய நியூ பில்டிங்ஸ் வந்திருக்கு. ரொம்ப பரவாயில்ல, நம்ம நல்லா பெட்டராகவே வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நியூ பில்டிங்ஸ்லாம் நிறையவே இந்த பக்கமாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா, பாட்டனி, ஜுவாலஜி, பொட்டானிக்கல் கார்டனு, மினி வுட்ஸு, ஆடிட்டோரியம், டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த கார்டன் இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி, ஷேட் நெட் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு நெட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே தோட்டம் தான். பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாவே இருக்குது. மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. இங்கே ரோடு போட்டு இது ஆக்சுவலாக வந்து இந்த லாஸ்ட்டில் ஒரு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். அது வந்து ஐடிஐயாக கொடுத்துருந்தாங்க. அந்த பாருங்கள், புது பில்டிங் வந்திருக்கு. அந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் 6 ஆய்வகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பக்கத்துலேயும் ஒரு பில்டிங் அந்த பக்கம் வந்து நியூவாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 6 ஆய்வகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி லேபாக இருக்கும். என்னென்ன லேபுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இந்த பில்டிங் ஃபுல்லாகவே பாட்னி என்னன்னு தெரியல. இல்லை, பக்கத்தில் ஜுவாலஜியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். பாட்னி, ஜுவாலஜி ரெண்டுமே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த தாவரவியல் தோட்டம், பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல காமிச்சிருந்தேன். சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்னும் வச்சுருக்காங்க. டஸ்ட்பின்னும் இருக்குது, கவர் கட்டி வச்சுருக்காங்க. டஸ்ட்பினில் பேப்பர்ஸ் வந்து அதில் தான் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலே நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு திருவத்திபுரம் நகராட்சி மூலமாகவும் வந்து குப்பை தொட்டி வந்து வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாவே இருக்குது.
பில்டிங்ஸ்லாம் இந்த பக்கம் பாருங்கள், அவுட் வியூ பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக வந்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா சரி பில்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னோடய பழைய ஞாபகமும் வந்தது, அது இல்லாமல் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பில்டிங்ஸ்லாம் காமிச்சிடுறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. மின்னணு நூலகம், ஓகே, டிஜிட்டல் லைப்ரரிங்க. அது சூப்பராக இருக்குது. நான் உள்ளே போனதில்லை, வாய்ப்பு கிடச்சின்னா போய் பார்க்குறேன். அந்த பக்கம் கணினி பயன்பாட்டியல் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அந்த பக்கம் கம்ப்யூட்டர் லேப் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் பார்த்தோம். இங்கே வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தட் இஸ் பிசிஏ அந்த மாதிரி இருக்கிறது. மேபி டிபார்ட்மெண்ட்டு இங்கே வந்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே ஒரு புதுசாக ஒரு பில்டிங் இருக்குது, பக்கத்தில் ரோடு, எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. காலேஜ் கிரவுண்டு, இது பேக் சைடில் வந்து காலேஜ் கிரவுண்டு வரும். நம்ம பில்டிங்கோட பேக் சைட்ஸ், இதெல்லாம் பில்டிங்கோட பேக் சைடு. இது ஒரு நியூ பில்டிங் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இது கூடுதல் 6 ஆய்வகம் அப்படின்னு தான் இருக்குது இந்த பில்டிங்கும். நம்ம கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, 6 ஆய்வகம் போட்டிருக்காங்க. என்னென்ன லேப் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல, தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ரோடு ஃபுல்லாக இந்த லாஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த லாஸ்ட்டில் வந்து ஹாஸ்டல் மாதிரி இருந்தது. அது பில்டிங் அப்படியே தான் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி டெம்பரரி ஐடிஐ, கவர்மெண்ட் ஐடிஐ வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ புதுசாக அவங்களுக்கு பில்டிங் கொடுத்ததுனால அவங்க அங்கே போயிட்டாங்க. இது வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் இருக்குது. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா காலேஜ் கிரவுண்டில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பில்டிங்லாவோட பேக் சைடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நியூ பில்டிங்ஸ்லாம் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. எல்லாம் சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் வந்தால் தான் நம்மளால் முடியும் ஃபுல்லாக கவர் பண்ணவே. பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லா பெரிய கிரவுண்ட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம காலேஜ் கிரவுண்டு. நம்ம அந்த வியூ போடுறோம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் காலேஜ் கிரவுண்டு. காலேஜோட பேக் சைடு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் டைம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பேக் கேட் மட்டும் வந்து கொஞ்சம் அந்த ரோலிங் கேட் மாதிரி இருக்கும், அது ஓப்பனில் இருக்கும். இந்த 2 பனை மரம் உண்மையிலே யாருக்கெல்லாம் இதை பற்றி ஞாபகம் வருதுன்னு பாருங்கள். நம்ம கிரவுண்டோட அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். கிரிக்கெட் மேட்சஸ்லாம் வந்து இங்கே டோர்னமெண்ட்லாம் நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வருவாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு மரம், அவ்வளோ வெயிலில் இந்த ஒரு சின்ன மரம் வந்து புங்க மரம், அது வந்து நிழல் கொடுக்கும். அப்புறம் அந்த பக்கம் ஒரு மரம் இருந்துச்சு, அது விழுந்துச்சு. அதெல்லாம் உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு ஞாபகம் தான் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் இந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கிரவுண்டுக்கு போகிற வழி அப்படின்னு சொன்ன பாருங்கள், அந்த பக்கம் வரும் வழி. இந்த பக்கம்லாம் அந்த மெயின் பில்டிங்ஸோட பேக் சைட்ஸ். இது இந்த மெயின் பில்டிங்கோட பேக் சைடு. எங்களோட லேபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் தான் இருக்கும். இதெல்லாம் நியூ பில்டிங்ஸோட பேக் சைடு. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். ரெட்டைப்பனை மரம். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிழலுக்கு தான் வந்து நிற்பாங்க. காலையில் மார்னிங் இருக்க கிரவுண்டில் எல்லாமே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இந்த கிரவுண்டை தான் வந்து ப்ளே கிரவுண்டு. நாங்கள் அப்போ வந்து கிரிக்கெட் தான் ஃபேமஸ்ஸு. கிரிக்கெட் தான் வந்து நிறைய பேர் பேட்டு பால் எடுத்து வந்து விளையாடிட்டுருப்போம். உண்மையிலே அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலு, நல்லாவே இருக்கும். கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நம்ம காலேஜ் இதோட அளவு எவ்வளோ ஏக்கரஸ்ன்னு எனக்கு தோராயமாக தெரியல. யாருன்னா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். எனக்கே வந்து ஃபுல்லாகவே தெரியும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. இந்த கிரவுண்டு வந்து ஃபுல்லாக கிரவுண்டோ இல்லை காலேஜோட மொத்தமே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் ஆனால் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே காலைல வாக்கிங் போகிறது இந்த மெயின் கிரவுண்டு. இதில் தான் வந்து வாக்கிங்லாம் போயிட்டுருப்பாங்க. உண்மையிலே நல்ல விஷயம் இது. அவுட் சைடர்ஸ்லாம் முன்னெல்லாம் வந்து நிறைய வந்துட்டுருப்பாங்க. ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுல்லாகவே வந்து நம்ம காலேஜை சுற்றி வந்து ஃபுல்லாக நாங்களாம் படிக்கும்போது ரொம்ப ஓப்பன்லேயே இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே சுற்றி காம்பவுண்ட் போட்டாங்க. காம்பவுண்ட் போட்டு அந்த பக்கம் 2 கேட்டு, அந்த பக்கம் பில்டிங் பக்கத்துலேயும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரும் அவுட் சைடர்ஸ் இல்லை. பைக்கு, 2 வீலர்ஸ், காரு முன்னெல்லாம் எல்லாம் ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து போயிட்டுருக்கும். இப்போது வந்து எதுவுமே உள்ளே வராத அளவுக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். எல்லாம் பார்த்துருக்கேன். நான் ரெகுலராக கிரவுண்டுக்கு வந்துட்டுருக்கேன். அதில் ரெகுலராக வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன சிம்பிள் ரெக்வஸ்ட் நான் மக்கள் சார்பாக வைக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து கொஞ்சம் அந்த கேட்டை வந்து டைமிங்க்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு கோரிக்கையாகவே நானும் வைக்கிறேன், மக்கள் சார்பாக வைக்கிறேன். இங்கே வந்து ரோலிங் கேட் இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு வந்து
இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோலிங் கேட் நம்ம பார்க்கும்போது தெரியும். இந்த பக்கம் தான் வெளியே போனோம். நான் அந்த பக்கம் தான் வந்தேன். மெயின் கேட்டு நம்மளுக்கு காலேஜ் கேட்டு மூலமாக அந்த பக்கம் மெயின் கேட்டு. இப்போ ஸ்கூல் கேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதனா ஏற்பாடு பண்ண முடியுமா? ஒரு சின்ன செயல் தான். அது நிறைய பேருக்குவே பயன்பாட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் கிரவுண்ட்ஸ் அந்த பக்கம் யூஸ் பண்ணுறாங்க. பட் காலேஜ் கிரவுண்ட் அப்படிங்கும்போது இது மெயின் கிரவுண்டு. இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. காலையில் ரெகுலராக திறக்கிறதுக்கு மட்டும் யாருன்னா கொஞ்சம் அந்த ஒரு இது பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பார்த்த வரைக்குமே வந்து நான் இன்றைக்கி ஒரு 5:30க்கு வந்தேன். 5:30க்கே முடிச்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 4 மணி 4:30 மணிக்கெலாம் வருவாங்க. நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ண முடியலனாலும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் லேட்டாக மேபி ஒரு 5:30 6க்குள்ளே ஓப்பன் பண்ணால் கூட நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓப்பன் பண்ணாங்க அப்படின்போது நீங்கள் ஈவினிங்லேயும் வருவாங்க. ஈவினிங்லேயே நிறைய பேர் இருக்காங்க. நான் முடிஞ்சால் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஈவினிங்கில் நிறைய பேர் வருவாங்க. மார்னிங் வந்து நிறைய பேர் பிபி சுகர் பேஷண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வாக்கிங் ஜாகிங் ரெகுலராக வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது ரொம்ப நாளாகவே நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் வந்து இப்போது நான் உங்களுக்கு முன்னாடியே நான் இதை ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைக்கிறேன். மார்னிங் ஜாக்கிங் வாக்கிங் நிறைய பேர் வருவாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கவே பாருங்கள் இவ்வளோ பேர் வராங்க. இன்னும் ரெகுலராக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னும் போது இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே நம்ம ஆளுங்க அதை ஒரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நல்ல வகையில் தான் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். நல்ல விஷயம் அப்படின்னும் போது நல்ல வகையில் தான் பயன்படுத்துவோம். அவ்வளோதான் மக்களே. நம்ம காலேஜ் ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். மெயின் பில்டிங்ஸு இன்றைக்கி நான் ஆக்சுவலாக பிளான் கிடையாது. ஒரு வீலாக் பண்ணணும் அப்படின்னு இங்கே வரும்போது தான் தோணுச்சு. அதுதான் பண்ணேன். உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீல் அப்படின்னே சொல்லலாம். கிரவுண்ட் பற்றியும் சொல்லியிருக்கேன், காலேஜ் பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இல்லை எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி மக்களே.